அனைவருக்கும் வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்று தற்போது தாவேக தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் குடும்பத் தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோல போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மத்திய மாநில அரசின் சலுகைகளை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள புகழலாம். தமிழகத்தில் மகளிர் உரிமைத்தொகை மாதந்தோறும் 15ஆம் தேதி அவரவர் வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டு வருகிறது. கடந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பணமாக ரூபாய் 3000, கோடைகால சிறப்பு தொகுப்பாக ரூபாய் 2000 என மொத்தம் ரூபாய் 5000 அவர்களுடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டது. பொதுவாக அரசு திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு ஒவ்வொரு மாதமும் அந்தந்த அமைச்சர்களின் ஒப்புதலோடு நடைபெறும். தற்போது பழைய அமைச்சரவை கலைக்கப்பட்டு தாவேக தலைவர் விஜய் இன்று புதிய முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். முதலமைச்சராக பதவியேற்ற பின்பு கோப்புகளில் கையெழுத்திட்டு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்த உள்ளார். வழக்கமாக ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி மகளிர் உரிமைத்தொகை ரூபாய் 1000 வங்கி கணக்கில் வந்து சேரும். ஆனால் தற்போது புதிய அரசு வந்திருப்பதால் இந்த 15ஆம் தேதிக்குள் வருமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதற்கு மத்தியில் ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. விஜய் தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது தாவேக ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2500 வழங்கப்படும் என தனது தேர்தல் அறிக்கையில் தெரிவித்திருந்தார். இதனால் முந்தைய அரசு வழங்கிய ரூபாய் 1000 திட்டத்தை அப்படியே தொடருவதை விட அதை தனது புதிய வாக்குறுதிப்படி ரூபாய் 2500 உயர்த்தி வழங்கவே அவர் விரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் மாநிலத்தின் நிதிநிலையை கருத்தில் கொண்டு இந்த திட்டத்தை உடனடியாக செயல்படுத்துவாரா அல்லது சில மாதங்கள் அவகாசம் எடுத்துக் கொள்வாரா என்பது அவர் முதலமைச்சராக பதவியேற்ற பின்னரே தெரிய வரும் என்று கூறப்படுகிறது. இதை தவிர ஆண்டுக்கு 6 LPG இலவச சிலிண்டர்கள், திருமணத்துக்கு 1 சவரன் தங்கம் மற்றும் பட்டு சேலை, பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம், முதியோர் கைம்பெண் மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் 3000 நிதியுதவி, பெண்களுக்கு அரசு பேருந்துகளில் இலவச பயண சலுகை போன்ற முக்கியமான திட்டங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.